நம்மளோட ஃபாஸ்ட் சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் அண்ட் டேஸ்டி சமையலில் இட்லி உப்புமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். ஒரு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்ம சூரிய வம்சமில் தேவியானி மேம் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரியாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இதை எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் ஒரு பேன் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கிச்சனில் எப்போதுமே நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நல்லெண்ணெய் தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடலைப்பருப்பு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டால் தான் அங்கங்கே அப்படி சாப்பிடும் போது கடிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் கடலைப்பருப்பு போட்டு தாளிக்கணும். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அடுத்து கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதை. அப்புறம் கல்லுப்பு சுவைக்கேற்ப கல்லுப்பு போட்டுக்கோங்க. எப்போதுமே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேபிள் சால்ட்டை விட. நம்ம வீட்டில் எப்போதுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல்லுப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அது எந்த உப்பாக இருந்தாலும் குறைய தான் போகுது, அதனால் அது கல்லுப்புனா இன்னும் பெட்டராகவே இருக்கும். அதே ரொம்ப எமர்ஜென்சி நான் சால்ட்டு சேர்த்து தான் ஆகணும், அதுதான் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நான் லைட்டாக அதை நான் அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ அப்படி மிக்சியில் அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மிக்சியோட பிளேடும் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு கல்லுப்பு வந்து சால்ட்டாகவும் டேபிள் சால்ட்டாகவும் மாறிடும். 2 in 1, ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி நான் 2 வேலையை பார்த்துருவேன். கல்லுப்பு வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அந்த மிக்சியோட பிளேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அதே மாதிரி எனக்கு கல்லுப்பு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால கல்லுப்பையே நான் வந்து பவுடர் சால்ட்டாக மாற்றிப்பேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கட்டும், நல்லா வறுத்துட்ருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேணாம், அதுக்காண்டியே உங்களுக்கு ரொம்ப கலர் கொடுக்கணுன்றதுக்காக இந்தளவு வந்தாலே போதும். இதுக்கடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன். நான் யூஸ் பண்ணது குட்டி ஸ்பூனுங்க, அதையும் பார்த்துக்கோங்க. குட்டி ஸ்பூனில் தான் நான் போட்டிருக்கேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உதுத்த விட்ட இட்லியை சேர்த்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. செம்ம டேஸ்டியான உப்புமா ரெடி ஆகிடுச்சு, இட்லி உப்புமா. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எனக்கு இட்லி உப்புமா வந்து யார் ஞாபகப்படுத்தினா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தேவியானி மேடம் தான். சூரியவம்சம் மூவியில் பார்த்தீங்கன்னா நான் தேவியானி மேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழகாக மருதாணி வச்சு விட்டுட்டு இருப்பாங்க. சரத்குமார் சார் வந்து தேவியானி மேம்க்கு வந்து வச்சு விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க டேடி வந்துருவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாது. வீட்டில் வந்து அந்த முன்னாடி காலையில் ஊற்றி வச்ச இட்லி மட்டும்தான் இருந்திருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா உதுத்து சூப்பராக இட்லி பண்ணிடுவாங்க. இட்லி பண்ணி அவங்க அப்பாவை வந்து சாப்பிட வச்சு நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே தான் செம்ம டேஸ்டியாக இந்த இட்லி உப்புமா வரும். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இட்லி சேர்க்கும் போது எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, இட்லி மிஞ்சி போச்சுன்னா கவலை இல்லை அப்படிங்கிற ரீசன்னால தான் எல்லாருமே இந்த மாதிரி இட்லி உப்புமா பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேணும்னேவே நைட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா முன்னாடி நாள் நைட்டு இட்லியை நிறைய சேர்த்து ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி இட்லி உப்புமா பண்ணி சாப்பிட்டுக்குவோம். எப்போ பார்த்தாலும் இட்லி, தோசை, பொங்கல், பூரின்னு சப்பாத்தின்னு எத்தனை நாள் இப்படி சாப்பிட்றது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகாது, ரொம்ப லைட்டாக இருக்கும். மார்னிங் சாப்பிடும் போது மைல்டாகவே சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இட்லி உப்புமா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி நாள், இப்போ இன்னைக்கு காலையில் வேணும் அப்படின்னா முன்னாடி நாள் ராத்திரியே என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஊற்றி வச்சு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. சப்போஸ் உங்களுக்கு நைட்டுக்கு வேணும் அப்படின்னா இன்னைக்கு காலையில் ஊற்றி வச்சுட்டு அதை நல்லா காய வச்சுற மாதிரி நல்லா தள்ளி வச்சு அதை மூடி வச்சுட்டு நைட்டு அதை நல்லா உதுத்து போட்டு இந்த உப்புமா பண்ணீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்
டேஸ்டியா இருக்கும். இவ்வளவே தாங்க, செம்ம டேஸ்டியான இட்லி உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ரொம்பவே லைட்டா இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். யூஸ்வலா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாப்பிட்டு பாருங்க. செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி, ஷட் பட்டுன்னு முடிச்சிடலாம். நம்மளோட சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் சமைக்கிறது எப்படி, அதுவும் நம்ம பேச்சுலர்ஸ் ஒர்க்கிங் உமன்ஸுக்குலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது, ஃபாஸ்ட்டான ஒரு குக்கிங் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுவும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கமெண்ட்காக நான் காத்துட்ருக்கேன். இந்த நாள் உங்களுக்கு இனியதாகவே அமையும். இதே மாதிரி எல்லா நாளுமே இருக்கணும், ஆரோக்கியமாக இருங்க அப்படின்ற விஷயத்தோட இன்னைக்கு பாய் சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடை பெற்றுக்கிறேன்.